a rod made of glass refractive index கொடுத்துருக்காங்க, U ஷேப்ல பெண்ட் பண்ணியிருக்காங்க, parallel beam வருது, அதாவது வந்து நார்மல் இன்சிடென்ஸ், perpendicular on the plane flat surface என்ன நார்மல் இன்சிடென்ஸ். நமக்கு என்ன தெரியும், நார்மல் இன்சிடென்ஸ்ல ஒரு லைட் ரே வந்துச்சுன்னா, சப்போஸ் இந்த பாயிண்ட் Q அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்கனால நான் எடுத்துக்கிறேன். நார்மல் இன்சிடென்ஸ்னா லைட் ரே வந்து டீவியேஷன் இருக்காது, ரிஃப்ராக்ஷன் ஆகும், பட் டீவியேஷன் இருக்காது. கரெக்டா? ஸ்ட்ரெயிட் லைன் போட முடியல. So this is my image. இப்போ எனக்கு லைட் ரே என்டர் பண்றது A, Bல எனக்கு எக்ஸிட் ஆகணும்னா இங்க டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடந்தா மட்டுமே அது சாத்தியம். ஸோ அப்போ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ல இங்க லைட் ரே உள்ள போனோம். ஸோ இப்போ இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிள் என்னது, எனக்கு தீட்டா தான் இருக்கணும். கரெக்டா? ஸோ இந்த லைட் ரே இங்கேயும் என்ன ஆகணும், ஒரு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் போகணும். ஸோ இது வெளியில வரும்போது என்ன ஆகும், உங்களுக்கு இந்த மாதிரி நார்மல் இன்சிடென்ஸ் வரும். எகெயின் லைன் வந்து சரியா போடல, ஒரே நிமிஷம். ஸோ நார்மல் இன்சிடென்ஸ் வரும். அதனால அன்டிவியேட்டடா பி வெளியில போயிடும். ஸோ இப்போ ஃபார் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் டு டேக் பிளேஸ் அட் Q என்ன கண்டிஷன், தீட்டா ஷுட் பி கிரேட்டர் தென் C, கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட ஜாஸ்தி இருக்கணும். ரெண்டு பக்கமும் சைன் தீட்டா எடுத்தா சைன் தீட்டா இஸ் கிரேட்டர் தென் சைன் C. சரியா? இப்போ நமக்கு சைன் C என்னன்னு தெரியும்பா, சைன் C வந்து 1/μ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். கரெக்டா? அப்ப சைன் தீட்டா இஸ் கிரேட்டர் தென் 1/μ. இந்த கண்டிஷன் தெரியுதா? இப்ப நான் சைன் தீட்டாவை இந்த ட்ரையாங்கிள் இருந்து கண்டுபிடிக்க முடியுமா? ட்ரையாங்கிள் OQPல எடுத்தேன்னா சைன் தீட்டா என்னப்பா, சைன் தீட்டா இஸ் OP/OQ. OP என்னது R. OQ வேணும் போது என்ன ஆகும், இதுல இருந்து இது வரைக்கும் R, இந்த திக்னஸ் என்ன, டயாமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க, D. ஸோ வந்து OQ வந்து என்னது, R plus D. இப்போ இதை இந்த கண்டிஷன்ல நான் எழுதினேன்னா R upon R plus D is greater than R equal to mu at C. ஓகே, greater than R equal to mu. ஸோ நான் இதை வந்து இப்போ வந்து இன்இக்வாலிட்டி சைனை வந்து ரிவர்ஸ் பண்ணேன். எனக்கு மியூவோடைய கண்டிஷன் தானே வேணும். ஸோ அப்போ என்ன ஆகும், எனக்கு மியூ வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, 1.5. கரெக்டா? ஸோ இப்போ நான் இதை வந்து R mu should be greater than or equal to R plus D. கரெக்டா? So R mu minus R is greater than or equal to D. R will be equal to R into mu minus 1 must be greater than or equal to D. So mu minus 1 is greater than or equal to D by R. Correct? So இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா D by R should be less than mu minus 1. அதான் நான் இப்படி எழுதி. ஓகே, so mu value என்ன கொடுத்திருக்காங்க, 1.5 minus 1. So D by R should be less than 0.5. 0.5 na என்னப்பா, D by R should be less than or equal to 1/2. So minimum value பார்த்தோம்னா D by R க்கு என்னது, 1/2 தான் minimum value. Should be less than, minimum value கிடையாது, maximum value. Sorry, maximum value இல்லையா, கண்டிஷனையே மாத்திட்டேன் நான். maximum value ஏன்னா D by R should be less than 0.5. less than or equal to 0.5 னா 0.5 தான் இருக்கிறதுல என்னது மேக்ஸிமம் வேல்யூ, அதையும் விட கம்மியா வேணா இருக்கலாம். ஸோ அப்ப மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் D by R is 1/2. அவங்க கேட்டிருக்கிறது மேக்ஸிமம் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஓ